வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து மட்டன் எலும்பு குழம்பு செய்ய போகிறோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு லோ ஃப்ளேமில் குழம்புக்கு தேவையான மசாலா பொருளை ட்ரை ரோஸ்ட் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா நல்லா பொரிஞ்சு வாசனை வரும் வரை ரோஸ்ட் செய்து ஆற வச்சு கொஞ்சமாக தேங்காய், 8 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, இதையும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பை தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினா போதும். அரைச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ மட்டன் எலும்பு, 2 உருளைக்கிழங்கு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச ட்ரை ரோஸ்ட் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் எலும்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சுவையான கிராமத்து மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. சாதம், சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.